ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வாரம் ரோஹிணி சீக்கிரம் மாட்டணும்னு நினைக்கிறவங்க லைக் போடுங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம முத்து மனோஜோட பிஸ்னஸ் விஷயமா அண்ணாமலைகிட்ட பேசுகிறாங்க. அண்ணாமலையும் சரின்னு சொல்லிட்டு எல்லாரும் கிளம்பிடுறாங்க. அங்கே போனால் ஹோம் அப்ளையன்சஸ் கடைக்கு போகிறாங்க. மனோஜ் போயிட்டு ஆசாசியாக ஓனரோட சீட்டில் போய் உட்காந்துட்டு சந்தோஷப்படுவாங்க. முத்து அண்ணாமலை கிட்ட போயிட்டு, அப்பா நான் இந்த கடைக்கு தான் விலைக்கு வாங்கலான் இருக்கிறேன், நம்ம மனோஜுக்கு பிஸ்னஸ் விஷயமா இந்த ஊரில் கண்டிப்பாக நல்லா போகும் அப்படின்னு சொல்லிட்டு நான் இந்த கடையை தான் பார்த்துருக்கேன்ப்பா, எப்படி இருக்குன்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்றாங்க. அண்ணாமலை இருந்துக்கிட்டு இந்த கடை 20 லட்ச ரூபாய்க்கு போகுதுப்பா அப்படின்னு சொல்ல, ஆனால் முத்து இருந்துக்கிட்டு மனோஜ் கிட்ட 15 லட்ச ரூபா தான்ப்பா இருக்கு, என்ன பண்றதுன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்காங்க. நம்ம ரோஹிணிக்கு மனசுக்குள்ளேயே ஆசையா இருக்கும், மனோஜை எப்படினாவது இதோட ஓனரா நம்ம கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே சந்தோஷப்படுவாங்க. முத்து உடனே இருந்துட்டு மனோஜ் 4 லட்ச ரூபா தேவையில்லாம காரும் வாங்கியாச்சு, இனி அவன் கிட்ட 11 லட்ச ரூபா தான் இருக்கும், இது எப்படி வாங்குறதுன்னு தெரியல அப்படின்னு சொல்ல, உடனே மனோஜ் இருந்துக்கிட்டு இல்லை நான் எப்படினாவது வாங்குவேன் அப்படின்னு சொல்றாங்க. முத்து எப்படி வாங்குவேன் அப்படின்னு சொல்ல, நான் வாங்கிக்குவேன், என்கிட்ட காசு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தேவையில்லாம வாய் விட்டுறாங்க. உடனே ரோஹிணி இருந்துக்கிட்டு கிட்ட போயிட்டு அமைதியா இருங்க, நீங்க எதுவும் வாய் விட்டுறாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அமைதியா பேசுறாங்க. விஜயா இருந்துக்கிட்டு ரோஹிணி கிட்ட போயிட்டு, ரோஹிணி உன்னால முடிஞ்சா கண்டிப்பா இந்த கடையை வாங்க முடியும், நீ ஏதாவது ட்ரை பண்ணி பாரு அப்படின்னு சொல்றாங்க. ரோஹிணி இருந்துக்கிட்டு விஜயா கிட்ட இது எப்படி வாங்குறது, என்னால் மட்டும் எப்படி முடியும்னு சொல்ல, விஜயா இருந்துக்கிட்டு உங்கள் அப்பாட்ட திருப்பி பணத்தை கேட்டுப்பாரு அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த டைமில் தினேஷ் வந்துடுறாங்க. ரோஹிணியை பார்த்துடுறாங்க. உடனே எப்படி இவங்க ஃபேமிலியோட இங்கே என்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துடுறாங்க. ரோஹிணியும் பார்த்துட்டு போய் ஒளிஞ்சுக்கிறாங்க. ரோஹிணி எப்படியாவது இங்கேருந்து தப்பிக்கணும்னு சொல்லிட்டு வெளியில் போயிடுறாங்க. அதை பார்த்து தினேஷ் ரோஹிணி நீ என்கிட்ட அமௌண்ட் கண்டிப்பாக கொடுக்கணும், இல்லைன்னா நான் இந்த விஷயத்த கண்டிப்பாக சொல்லிடுவேன் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம மனோஜ் லூஸ் ஸ்டாக் விட்டதுனால முத்து நோண்டி நோண்டி கேள்வி மேலே கேள்வி கேட்டுகிட்டே இருக்கிறாங்க. இதனால் கண்டிப்பாக நெக்ஸ்ட் வீக் அமௌண்ட் விஷயமா வெளியே வரும்னு நினைக்கிறேன். பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் என்ன நடக்குதுன்னு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.